ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டைம் ரிலேட்டட் vocabularies தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டுடே டுடே நேத்து எஸ்டர்டே நாளைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு டுமாரோ இந்த வாரம் this week போன வாரம் லாஸ்ட் வீக் அடுத்த வாரம் next week இந்த மாசம் this month போன மாசம் last month அடுத்த மாசம் next month அப்படின்னா மாசம், வீக் அப்படின்னா வாரம். இந்த வருஷம் this year அப்படின்னா வருஷம். போன வருஷம் லாஸ்ட் இயர் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் இந்த நேரத்தில் at this time இப்போவே right now தூங்கும் நேரம், அதாவது பெட்டுக்கு போக வேண்டிய நேரத்தை வந்து பெட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட் டைம் அப்படின்னா தூங்க வேண்டிய நேரம், அதாவது பெட்டுக்கு போக வேண்டிய நேரத்தை தான் பெட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் nowadays காலை, மார்னிங் மதியம், ஆஃப்டர்நூன் சாயங்காலம், ஈவினிங் ராத்திரி, நைட் தினமும், எவ்ரிடே வருங்காலத்தில், இன் ஃபியூச்சர் அப்படின்னா வருங்காலம். இன்னைக்கு காலையில் திஸ் மார்னிங் இன்னைக்கு மதியம் திஸ் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு சாயங்காலம் திஸ் ஈவினிங் இன்னைக்கு நைட், இன்னைக்கு ராத்திரி, அதுக்கு வந்து டுநைட் முந்தா நேத்து, அதாவது நேத்திக்கு முன்தினம். இங்கிலீஷில் டே பிஃபோர் எஸ்டர்டே நாளன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாளன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள், ரெண்டுமே ஒன்று தான். நாளன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள். டே ஆஃப்டர் டுமாரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம், a few days later அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சந்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.